أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله. الصلاة والسلام على رسول الله. ربنا زدنا علما. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. يا فتاح سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. அல்ஹம்துலில்லா. அல்லாஹ்வுடைய கிருபையில இப்ப நம்ம பார்க்க போறது 45வது அத்தியாயம். சூரா ஜாசியா. ஜாசியான முழந்தாளிடுறது, மண்டி போட்டு இருப்போம்ல, அந்த மீனிங் வருது. இந்த சூரா மக்காவுல இறக்கப்பட்டது. வசனம் 37. இந்த அத்தியாயத்துல 28வது வசனத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஜாசியாங்கிற இந்த சொல்லு இடப்படுது. அதை முன்னிட்டு தான் இந்த அத்தியாயத்துக்கு பெயர் சூட்டப்படுறது அப்படின்னு சொல்றாங்க. மறுமை நாள்ல ஒவ்வொரு சமுதாயத்தினரும் முழங்காலிட்டு அப்படி மண்டிக்கிட்டு நிப்பாங்களாம். அவரவர் தனது வினை பதிவேற்றின அந்த அதன்படி அழைக்கப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு உயர்ந்தலாகி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சூறாவுல சொல்லி காட்டுறான். இதுல மண்டியிட்டோர் அல்லது முழந்தாளிட்டோர் அப்படிங்கிறத குறிக்க ஜாசியாங்கிற சொல் இந்த சூறாவுல ஆளப்பட்டிருக்கு அப்படிங்கறத சொல்றாங்க. அதனாலதான் இந்த அத்தியாயத்துக்கு இந்த மாதிரியான பேர் வர்றதுக்கு காரணமா இருக்குன்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்த அத்தியாயத்துல வானம், பூமி, உயிரினங்கள், இரவு பகல் மாற்றம், மழை, இதனால கிடைக்கக்கூடிய வாழ்வாதாரம் ஆகியவற்றில் உள்ள சான்று, இதுகளை இருக்கக்கூடிய சான்றுகள், புனைந்து கூறக்கூடிய பாவிகளுக்கு உரிய இம்மை, அதாவது அவங்களா கற்பனைய சொல்றாங்கல்ல, அவங்களுக்குரிய அந்த பாவிகளுக்குரிய இந்த உலகம், மறுமையுடைய நிலைமைகள், மனிதனுடைய பயன்பாட்டிற்காக படைக்கப்பட்டிருக்கூடிய இயற்கை வளங்கள், இயற்கை வளங்கள் எல்லாம் மனிதர்களுடைய பயன்பாட்டுக்காக படைக்கப்பட்டிருக்குன்னு சொல்றான். அதை பத்தின செய்தி, இஸ்ரவேலர்களுக்கு இறைவன் வழங்கியிருந்தார் கூட, இறுதி தூதருக்கு வழங்கப்பட்ட ஷரியா, இந்த ஷரியாவுடைய சட்டங்கள், மன விருப்பத்தையே தன்னுடைய கடவுளாக்கி கொண்டவன் அவங்களுடைய நிலைகள், இறப்புக்கு பிந்திய ஒரு வாழ்வு இருக்குங்கிற செய்தி. இதுல நல்லவர்களுக்கு நல்ல வாழ்வும் கெட்டவர்களுக்கு மறுக்கப்படுவதும், இது மாதிரியான ஈருலக வெற்றிக்கான அறிவுரைகள் இந்த சூறாவுல இடம்பெறுகிறது என்று இமாம் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹ் நமக்கு முன்னுரையில கொடுக்குறாங்க. வாங்க போய் பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். ஓகே சாரா, ஆரம்பிங்க. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் துவங்குகிறேன். ஹமீம். இந்த வேதம் வல்லமை மிக்கோனும் நுண்ணறிவாளனும் ஆகிய அல்லாஹ்விடமிருந்து இறக்கி அருளப்பட்டதாகும். உண்மையாதனில் இறை நம்பிக்கை உள்ளவர்களுக்கு வானங்களிலும் பூமியிலும் எண்ணற்ற சான்றுகள் உள்ளன. மேலும் உங்களை படைப்பதிலும் பூமியில் அல்லாஹ் பரப்பி இருக்கின்ற உயிரினங்களிலும் உறுதி கொள்ளும் மக்களுக்கு பெரும் சான்றுகள் உள்ளன. இரவும் பகலும் வேறுபட்டு இருப்பதிலும் அல்லாஹ் வானத்தில் இருந்து மழையை இறக்கி பிறகு அதனை கொண்டு இறந்து போன பூமியை உயிர்ப்பிப்பதிலும், மேலும் காற்றுகளின் சுழற்சியிலும் அறிவை பயன்படுத்தும் மக்களுக்கு பல்வேறு அத்தாட்சிகள் உள்ளன. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சூறாவை ஆரம்பிச்சதோட சொல்ற ஹமீம் அப்படின்ற தனிப்பட்ட எழுத்துக்களுக்கு பின்னாடி இந்த வேதம் வல்லவை மிக்கவனும் நுண்ணறிவாளன் ஆகிய அல்லாஹிடத்திலிருந்து இறக்கப்பட்டது. எத்தனை இடத்துல உறுதிப்படுத்துறான் அல்லாஹ், இது அவன்றது வந்த வேதம், சத்தியத்தின் அடிப்படையில் வந்த வேதம், இது வேறு யார்கிட்ட இருந்து வந்தது கிடையாது. அவன் இந்த வேதத்தை கொடுத்தவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா? வல்லமையாளன், நுண்ணறிவாளன். அல்லாஹ் சொல்லிக்கிட்டே வர்றான். இருந்தாலும் ஏன் தெரியல, மக்களுக்கு புரியாத மக்கள் நிறைய பேர் இருக்காங்கன்னு அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ் பாதுகாக்கணும். யா அல்லாஹ் எங்கள் அனைவருக்கும் புரிந்துணர்வை கூடிய அல்லாஹ். யா அல்லாஹ் வல்லமையாளனே, நுண்ணறிவாளனே, இந்த வேதத்தை அழகிய முறையில் ஏற்று அதன்படி செயல்படக்கூடிய மக்களாக எங்களையும் எங்களுடைய வாரிசுகளையும் ஆக்கி யா அல்லாஹ். அல்லாஹ் தஆலா சொல்லிட்டு, உண்மை என்ன தெரியுமா? நிறைய நம்பிக்கையுள்ளவர்களுக்கு வானத்திலையும் பூமியிலையும் எண்ணற்ற சான்றுகள் கொட்டி இருக்குது. நிஜமா இருக்கு, நம்ம பாக்குறோம். எவ்வளவு பெரிய அத்தாட்சிகளா இருக்கு அல்லாஹ்வுடைய படைப்புகள் ஒவ்வொன்றும். அல்லாஹ் தஆலா அதுக்கு அடுத்து சொல்றான், உங்களை படைச்சிருக்கிறதுலயும் இந்த பூமியில நீங்க பரவி இருக்கிறீங்கல்ல, அதுலயும் உயிரினங்களிலையும் உறுதி கொள்ளக்கூடிய மக்களுக்கு பெரும் சான்று இருக்கு. சுப்ஹானல்லாஹ். உண்மையிலே நம்பிக்கை உள்ளவங்களுக்கு எண்ணற்ற சான்றுன்னு சொல்றான். அதுக்கு அடுத்ததுல பெரும் பெரும் சான்றுகள் இருக்கு. நம்மளை படைச்சிருக்கிறதுல, உயிரினங்கள்ல, நம்பிக்கை கொள்ளக்கூடிய மக்களா இருக்கிற நேரத்துல நமக்கு நிறைய சான்று இருக்குங்கிறத நான் சொல்லி, இரவு பகல் மாறி வர்றதுல, இறந்து போன அந்த பூமியை உயிர்ப்பிக்கிறதுல,
காற்றுகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அழகான முறையில வீச செய்யறானு. இந்த மழை வர்றதுக்கு முன்னாடி மழை காற்று ஒண்ணு வருமே, எவ்வளவு அற்புதமா தென்றல் மாதிரி இருக்கும் தெரியுமா? அந்த இது மழை வரப்போகுதுங்கிறது நமக்கு சொல்லி காட்டும். சுப்ஹானல்லாஹ், இதெல்லாம் உன்னுடைய அத்தாட்சிகளா இல்லையா? அடுத்து, இவை அல்லாஹ்வின் அத்தாட்சிகள். இவற்றை உம்மிடம் நாம் மிகச் சரியாக எடுத்துரைத்துக் கொண்டிருக்கின்றோம். இனி அல்லாஹுக்கும் அவனுடைய வசனங்களுக்கும் பிறகு இவர்கள் எந்த விஷயத்தின் மீது நம்பிக்கை கொள்ளப் போகிறார்கள்? பொய்யனாகவும் கெட்டவனாகவும் உள்ள ஒவ்வொரு மனிதனுக்கும் அழிவுதான். அவன் முன்னிலையில் ஓதி காட்டப்படும் இறை வசனங்களை அவன் செவியேற்கிறான். பிறகு முழு ஆணவத்துடன் தன் நிராகரிப்பில் அவன் பிடிவாதமாய் இருக்கின்றான். அவ்வசனங்களை அவன் செவியேற்காதது போன்று இத்தகைய மனிதனுக்கு துன்புறுத்தும் வேதனையை பற்றிய நற்செய்தியை அறிவித்துவிடும். நம்முடைய வசனங்களில் இருந்து ஏதேனும் ஒரு விஷயத்தை அவன் தெரிந்து கொள்ளும் போது அதனை பரிகாசமாய் ஆக்கிக் கொள்கிறான். இத்தகையோர் அனைவருக்கும் இழிவு தரும் வேதனை இருக்கிறது. அவர்களுக்கு எதிரில் நரகம் உள்ளது. உலகில் அவர்கள் சம்பாதித்தது எதுவும் எந்த பயனும் அவர்களுக்கு அளிக்காது. அல்லாஹ்வை விட்டுவிட்டு இவர்கள் யாரை பாதுகாவலராய் எடுத்துக்கொண்டிருக்கிறார்களோ அவர்களாலும் எதுவும் செய்ய முடியாது. மேலும் அவர்களுக்கு மாபெரும் வேதனை இருக்கிறது. சுப்ஹானல்லாஹ், இவ்வளவு தெளிவா வேற யார் சொல்ல முடியும்? அல்லாஹு தாலா நம்பிக்கை கொள்ளக்கூடிய மக்களுக்கு இதுல சான்று இருக்கு, அத்தாட்சி இருக்கு. படைப்பினங்கள்லயும், உயிரினங்கள்லயும், காற்றுலையும், உங்களுக்கு இந்த பக்கத்துல நீங்க வாழக்கூடிய இந்த பூமியிலையும் நம்ம ஏராளமான அத்தாட்சிகளை வச்சிருக்கிறோம். இது உங்களுக்கு சிந்திக்க உணரக்கூடியவங்களுக்கு போதுமானதா இருக்கு. ஆனா இந்த அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகள் ஒவ்வொன்றும் எடுத்து சொல்லும் போது, அவனுடைய வசனங்கள் ஓதி காட்டும் போது நிராகரிக்கக்கூடிய மக்கள் இருக்காங்கல்ல, பொய்ன்னு சொல்றாங்க. இப்படிப்பட்ட மனிதர்களுக்கு அழிவுதான் இருக்குங்கிறத அல்லாஹ் உறுதிப்படுத்தி காட்டுறான். அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு முன்னாடி ஓதி காட்டப்பட்டா அதை கேக்குறாங்க. அதுக்கு பின்னாடி ஆணவத்தோட பிடிவாதமா கேட்டும் கேட்காத மாதிரி போறாங்களே, இப்படிப்பட்ட மக்களுக்கு கடுமையான தண்டனை இருக்குங்கிறத நபியே இவங்களுக்கு நற்செய்தியா சொல்லுங்க. அல்லாஹ் இந்த தண்டனையில இருந்து பாதுகாத்தறியா அல்லாஹ். அதுக்கடுத்து அல்லாஹ் தாலா சொல்றான், நம்முடைய வசனங்கள்ல ஏதாவது ஒரு விஷயத்த அவன் தெரிஞ்சுக்கிட்டா பரிகாசம் பண்றான், கேலி பண்றான், கிண்டல் பண்றான். அதை பின்பற்றவர்களையும் ஏளனமா பேசுறான். இப்படிப்பட்ட மக்களுக்கு இழிவு தரக்கூடிய வேதனை இருக்குது. அது மட்டும் இல்ல, அவங்களுக்கு எதிரில நரகத்தை கொண்டு வந்து வைப்போம். நீ சம்பாதிச்சேல, அதுக்கு இதான் பலன் அப்படின்னு சொல்லிட்டு, இவங்க யார பாதுகாவலர்களா எடுத்துக்கொண்டார்களோ அவங்க இவங்களுக்கு உதவி செய்ய முடியாது. அவங்க இது மாபெரும் வேதனை தான் இருக்குதுங்கிறதுனால நீங்க மற்ற கடவுள்களை அழைத்ததோ, மற்றவங்களை நம்பி இருந்ததோ, யாருக்காக ஆட்டம் போட்டீங்களோ, கூத்து போட்டீங்களோ, அவங்க யாரும் உதவி செய்ய மாட்டாங்க. நீங்க இந்த நாள அஞ்ச வேண்டாமா? ஆனா நீங்க பரிகாசமா எடுத்துக்கிட்டீங்க. அப்படித்தானே? அல்லாஹ் கேக்குறான், நிராகரிக்கக்கூடிய மக்களை பார்த்து. அடுத்து, இந்த குர்ஆன் முற்றிலும் நேர்வழியாய் திகழ்கின்றது. தங்கள் இறைவனின் வசனங்களை ஏற்க மறுத்தவர்களுக்கோ பெரும் வேதனை தரும் தண்டனை இருக்கிறது. அல்லாஹுதான் உங்களுக்கு கடலினை வசப்படுத்தி தந்தான். அவனது கட்டளைப்படி கப்பல்கள் அதுவும் அதில் செல்வதற்காகவும், நீங்கள் அவனது அருளை தேடுவதற்காகவும், மேலும் நீங்கள் நன்றி செலுத்துவோராக திகழ்வதற்காகவும் வானங்கள் மற்றும் பூமியின் அனைத்தையுமே உங்களுக்கு அவன் வசப்படுத்தி கொடுத்தான். அனைத்தையும் தன் சார்பாகவே செய்தான். சிந்திக்கக்கூடிய மக்களுக்கு திண்ணமாக இதில் பெரும் சான்றுகள் இருக்கின்றன. நபியே, இறை நம்பிக்கையாளர்களிடம் நீர் கூறிவிடும், யார் அல்லாஹ்விடமிருந்து கெட்ட நாள் வருவது பற்றி எந்த எதிர்பார்ப்பும் இல்லாதிருக்கின்றார்களோ அவர்களின் நடவடிக்கைகளை கண்டுகொள்ளாது விட்டுவிடுங்கள். ஒரு சமுதாயத்திற்கு அவர்கள் சம்பாதித்ததற்கான கூலியை அல்லாஹ் கொடுப்பதற்காக. ஒருவர் ஏதேனும் நற்செயல்கள் செய்தால் அவற்றை அவர் தமக்காகவே செய்து கொள்கிறார். ஒருவர் ஏதேனும் தீய செயல் செய்தால் அவற்றின் விளைவை அவரே அனுபவிப்பார். பின்னர் நீங்கள் அனைவரும் உங்கள் அதிபதியிடமே திரும்ப கொண்டு செல்லப்பட இருக்கின்றீர்கள். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹு அக்பர். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த குர்ஆன் முற்றிலும் நேர்வழியா இருக்கு. இறைவனுடைய வசனங்களை ஏற்க மறுத்தவங்களுக்கு தண்டனை, வேதனை இருக்குது. இப்படின்னு எல்லாத்தையும் சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா சொல்றான், அல்லாஹுல்லதி சஹர லக்குமுல் பஹ்ர லிதஜ்ரி. அதாவது இந்த அல்லாஹுடைய அத்தாட்சிகள் இருக்குல்ல, அதுல கடலை உங்களுக்கு வசப்படுத்தி கொடுத்திருக்கிறான். அவனது கட்டளைப்படி கப்பல் அதுல செல்வதற்காக நீங்கள் அவனுடைய அருளை தேடணும், அவனுடைய ரஹ்மத்தை நீங்க தேடி பெற்றுக்கொள்ளணும். அப்படிங்கிறதுக்காக நீங்க நன்றி செலுத்தக்கூடிய மக்களா இருக்கணுங்கிறதுக்காக அல்லக்கும் தஷ்குரூன், நீங்க நன்றி செலுத்தக்கூடிய மக்களா ஆகணுங்கிறதுக்காக தான் இதெல்லாம் உங்களுக்கு செஞ்சு கொடுத்திருக்கான். வானத்தையும் பூமியும் பாருங்களேன், அதெல்லாம் உங்களுக்கு வசப்படுத்தி அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். அனைத்தும் அவன் சார்பாத்தான் உங்களுக்கு செஞ்சு கொடுத்திருக்கான்.
இதுல எல்லாம் நீங்க சிந்திக்கக்கூடிய மக்களா இருந்தா பெரும் சான்று இருக்கு. இதை நோட் பண்ணி வச்சுக்கிறோம். அல்லாஹ் இந்த வசனங்களை சிந்திக்க சொல்றான். கப்பலை பத்தியும் கடல்ல அது உங்களுக்கு போறத பத்தியும் அதன் மூலமா உங்களுக்கு நான் அருளை கொடுக்குறானே அதையும் நீங்க சிந்திச்சு பாத்தீங்கன்னா நன்றி உள்ள மக்களா இருப்பீங்க. இதுல உங்களுக்கு அத்தாட்சி இருக்கு, சான்று இருக்குங்கிறத சொல்லி காட்டுறான். யா அல்லாஹ், இந்த நீ சொல்லக்கூடிய அழகிய படிப்பினையை நாங்கள் பெற்றுக்கொண்டு அதன் மூலம் உனக்கு நன்றி செலுத்தக்கூடிய மக்களாக நீங்களை ஆக்கி வை யா அல்லாஹ். அடுத்து அல்லாஹ் தாலா இறை நம்பிக்கையாளர்கள்ட்ட நீங்க சொல்லுங்க, யார் அல்லாஹ்ட்ட இருந்து வந்த கெட்ட நாள் வருவது பற்றி எதிர்பார்ப்பு இல்லாம இருக்கிறாங்களோ அவங்களுடைய நடவடிக்கைய கை கொள்ளாது நீங்க விட்டுருங்க. மறுமை நாள் வர்றதை நம்பாம இருக்காங்கல்ல, அவங்களுடைய நடவடிக்கையை பார்த்து நீங்க அந்த பக்கம் போயிடாதீங்க, அதெல்லாம் விட்டுருங்க. ஒரு சமுதாயத்துக்கு அவங்க சம்பாதிச்ச கூலிய அல்லாஹ் கொடுப்பதற்காகத்தான் இப்படி மெய்மறதியில ஆழ்த்தி இப்படி எல்லாத்தையும் அநியாயமும் மோசடியும் பண்ற மாதிரி விட்டுருக்கான். இறை நம்பிக்கையாளர்களே, அந்த பக்கம் பாத்துறாதீங்க, அந்த பக்கம் போயிடாதீங்க, அதெல்லாம் விட்டுருங்க, அது பெரிய மோசமான நிகழ்வுகள் அப்படிங்கறத அல்லாஹ் சொல்லிட்டு, யாராச்சும் நன்மை செஞ்சா அது அவருக்குத்தான் நன்மை, யாரு தீமை செஞ்சா அதுக்குரியதை அவர் தான் அனுபவிப்பாரு. நிச்சயமா எல்லாருமே நன்மை செஞ்சவங்களா இருந்தாலும் சரி, தீமை செய்தவர்களா இருந்தாலும் சரி, உங்களுடைய ரப்பு கிட்ட கண்டிப்பா கொண்டு கோவப்படுவீங்கன்னு அல்லாஹ் சொல்றான். அடுத்து, இதற்கு முன்பு இஸ்ராயலின் வழித்தோன்றல்களுக்கு நாம் வேதம், ஞானம், தூதுத்துவம் ஆகியவற்றை வழங்கியிருந்தோம். நாம் அவர்களுக்கு சிறந்த வாழ்வாதாரங்களையும் வழங்கியிருந்தோம். மேலும் உலக மக்கள் அனைவரை காட்டிலும் அவர்களுக்கு சிறப்பை வழங்கியிருந்தோம். தீன், இறை மார்க்கம் சம்பந்தமாக அவர்களுக்கு தெளிவான வழிகாட்டுதலை வழங்கினோம். பின்னர் அவர்களிடையே கருத்து முரண்பாடு ஏற்பட்டது. அறியாமையின் காரணத்தினால் அல்ல, மாறாக அறிவு ஞானம் வந்த பின்னர் தான், அதுவும் அவர்கள் ஒருவர் மற்றவர் மீது அநீதி இழைக்க விரும்பிய காரணத்தினால் தான் ஏற்பட்டது. திண்ணமாகும் இறைவன் மறுமை நாளில் அவர்கள் கருத்து முரண்பாடு கொண்டிருக்கின்ற விஷயங்களில் தீர்ப்பு வழங்குவான். பிறகு நபியே, இப்போது தீன் சம்பந்தமான விஷயங்களில் தெளிவான பிரதான மார்க்கத்தில் சரியத்தில் உண்மை நாம் நிலைநிறுத்தி இருக்கிறோம். எனவே நீர் அதையே பின்பற்றும். அறியாத மக்களின் மன இச்சைகளை பின்பற்றாதீர். அல்லாஹுக்கு எதிராக உமக்கு அவர்களால் எந்த பயனும் தர முடியாது. மேலும் கொடுமை புரிபவர்களே தங்களுக்கு ஒருவருக்கொருவர் தோழர்களாக இருக்கின்றார்கள். மேலும் இறைச்சம் உடையவருக்கு அல்லாஹ் தோழனாக இருக்கின்றான். இவை மனிதர்கள் அனைவருக்கும் பகுத்துணரும் சான்றுகளாய் இருக்கின்றன. மேலும் உறுதி கொள்ளக்கூடிய மக்களுக்கு வழிகாட்டியாகவும் கருணையாகவும் இருக்கின்றது. ரஹ்மானே ரஹீமே, எங்களுடைய தோழன இரு அல்லாஹ். பாத்தீங்களா, எந்த தோழன் எந்த நண்பன் நமக்கு சிறந்தவங்க. அல்லாஹாலா 2 டைப்பாவும் அல்லாஹாலா சொல்றான். இஸ்ராயலியோட வழித்தோன்றர்களுக்கு நம்ம வேதத்தை கொடுத்தோம், ஞானத்தை கொடுத்தோம், நபித்துவத்தை வழங்கி இருந்தோம், சிறந்த வாழ்வாதாரத்தையும் கொடுத்திருந்தோம். உலக மக்கள் அனைவரை காட்டிலும் அவங்களுக்கு சிறப்பை வழங்கி இருந்தோம். தீன் நெறி மார்க்கமா சம்பந்தமா தெளிவான வழி காட்டுதல்களையும் அவர்களுக்கு கொடுத்தோம். அவங்களிடையே கருத்து முரண்பாடு ஏற்பட்டுச்சு. இதுக்கு பின்னாடி அதாவது அறியாமையின் காரணத்தினால, அறிவு ஞானம் வந்ததுக்கு பின்னாடி அதுவும் அவங்க ஒருவர் அநீதி இழைக்க விரும்பிய காரணத்தினால இதெல்லாம் ஏற்பட்டுச்சு. பாத்தீங்களா, எங்க அநியாயங்கள் வருதோ, அநியாயங்கள் செய்யறாங்களோ, அத்துமீறல்கள் நடக்குதோ, அங்கதான் தீமைகள் நடக்குது, தண்டனைகள் கொடுக்கப்படுது. இத உங்களுடைய இறைவன் மறுமை நாள்ல அவங்க எந்தெந்த விஷயத்தில எல்லாம் கருத்து முரண்பட்டு இருந்தாங்க, எப்படியெல்லாம் அவங்க மாறு செஞ்சாங்க, இறைவனுடைய அழகான ஞானத்துக்களை அடைஞ்சும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லி அவங்களுக்கு தீர்ப்பு வழங்குவான் அப்படிங்கறத அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இடத்துல சொல்றான். பாத்தீங்களா, அப்ப உலக மக்கள் அனைவரை காட்டிலும் அவங்களுக்கு சிறப்பை கொடுத்திருந்தானா? யாருக்கு? இஸ்ரவேலர்களுக்கு. சுப்ஹானல்லாஹ். ஆனாலும் அவங்க கருத்து முரண்பட்டு அதுக்கு அவங்களுடைய அறியாமை, அவங்களுக்கு அறிவு இல்லாத காரணத்தினால இப்படி எல்லாம் போனாங்கிறத அல்லாஹ் தஆலா சொல்றான். சொல்லிட்டு, நபியே, இப்ப இந்த தீன் சம்பந்தமான விஷயம் இருக்குல்ல, இதுல தெளிவான சட்டங்களோட அல்லாஹ் தஆலா இந்த மார்க்கத்துல, இந்த ஷரியத்துல உங்களை நிலை பெற வச்சிருக்கான். நீங்க இத பின்பற்றுங்க, அறியாத மக்களுடைய மன இச்சையை பின்பற்றாதீங்க. பாத்தீங்களா, இப்ப அவங்களுக்கு கொடுத்த வேதம், இவங்களுக்கு கொடுத்த சப்பு, இவங்களுக்கு கொடுத்த விஷயங்களை எல்லாம் பார்த்து அந்த பக்கம் போகாதீங்க. அது மட்டும் இல்ல, மனோ இச்சையை பின்பற்ற மக்களை பார்க்காதீங்க. மனோ இச்சை இப்படி நடக்கிறாங்கல்ல, அதுக்கும் போகாதீங்க. உங்களுக்கு அழகான மார்க்கம் இருக்கு, உங்களுக்கு தெளிவான சட்டங்கள் இருக்கு, சரியா இருக்கு, அந்த சரியா சட்டத்தை பின்பற்றி வாழுங்க, ஈடேற்றம் அடைவீங்க. அல்லாஹ்வுக்கு எதிராக உங்களால எந்த ஒரு விஷயத்தையும் கொண்டு வரவோ செய்யவோ முடியாது. கொடுமை புரியக்கூடிய மக்கள் தான் அப்படி இருப்பாங்க. அந்த கொடுமைக்குரிய மக்கள் தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் நேசர்களா தோழர்களா இருப்பாங்க. இறைச்சமுடையவர்களுக்கு தோழன் நண்பனா யார் இருக்கிறா?
அல்லாஹ் இருக்கிறான்னு சொல்றான். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹு அக்பர். யா அல்லாஹ், யா அல்லாஹ், தீய மக்களை தோழர்களாக எடுத்துக்கொள்வதிலிருந்து, நண்பர்களாக எடுத்துக்கொள்வதிலிருந்து எங்களை பாதுகாத்து யா அல்லாஹ். யா அல்லாஹ், இரையச்சமுள்ள மக்களாக எங்களை ஆக்கி எங்களின் தோழனாக நீ வந்து விடு யா அல்லாஹ். இதை விட வேற ஈடேற்றம் மோமின்களுக்கு, முஸ்லிம்களுக்கு வேற என்ன இருக்க முடியும்? அல்லாஹ் தஆலா சொல்லிட்டு சொல்றான், இது எல்லா மனிதர்கள் அனைவருக்கும் பகுத்து உணரக்கூடிய சான்றா இருக்கு. சும்மா கண்மூடித்தனமா நம்புறது இல்ல. நாம சிந்திக்கணும். அத பகுத்து உணரக்கூடிய அல்லாஹ் அறிவை கொடுத்திருப்பான். அந்த அறிவோட நம்ம சிந்திச்சு பார்க்கும்போது இது மிகப்பெரிய சான்றா இருக்கு. உறுதி கொள்ளக்கூடிய மக்களுக்கு, நம்பிக்கை கொண்டு வாழக்கூடிய மக்களுக்கு வழிகாட்டியா கருணையா இருக்குங்கிறான். யா அல்லாஹ், இந்த வேதத்தை எங்களுக்கு கருணையா, எங்களுக்கு அழகான வழிகாட்டியா நீ ஆக்கி அமைத்து தந்தரலையா அல்லாஹ். ஆமீன். யா ரப்பல் ஆலமீன். அடுத்து தீமைகளை செய்தவர்களையும் இறை நம்பிக்கை கொண்டு நற்செயல்கள் புரிந்தவர்களையும் இரு சாராரின் வாழ்வும் மரணமும் சமமாகும் விதத்தில் ஒன்று போல் ஆக்கி விடுவோம் என்று எண்ணிக்கொண்டார்களா என்ன? இவர்கள் செய்யும் முடிவு எவ்வளவு கெட்டது! அல்லாஹ் வானங்களையும் பூமியையும் சத்தியத்துடன் படைத்திருக்கின்றான். ஒவ்வொரு மனிதனுக்கும் அவனவன் சம்பாதித்த கூலி வழங்கப்பட வேண்டும். மக்கள் மீது சிறிதும் அநீதி இழைக்கப்படக்கூடாது என்பதற்காக தனது மன இச்சையை தன்னுடைய கடவுளாக்கி கொண்ட மனிதனின் நிலையை எப்போதேனும் நீர் சிந்தித்ததுண்டா? அறிவுடனேயே அல்லாஹ் அவனை வழிகேட்டில் தள்ளிவிட்டான். மேலும் அவனுடைய காதுகளிலும் இதயத்திலும் முத்திரையிட்டு விட்டான். மேலும் அவனுடைய கண்கள் மீது திரையிட்டு விட்டான். இனி அல்லாஹ்வை தவிர அவனுக்கு நேரு வழிகாட்டக்கூடியவர் யார்? என்ன, நீங்கள் எந்த படிப்பினையும் பெறுவதில்லையா? மேலும் இந்த மக்கள் கூறுகிறார்கள், வாழ்க்கை என்பது நம்முடைய இந்த உலக வாழ்க்கைதான். இங்குதான் நாம் மரணிக்கவும் உயிர் வாழவும் செய்கின்றோம். கால ஓட்டம் அல்லாமல் வேற எதுவும் நம்மை அழிப்பதில்லை. உண்மையில் இது சம்பந்தமாக இவர்களிடம் எந்த ஞானமும் இல்லை. இவர்கள் வெறும் ஊகத்தின் அடிப்படையில் தான் இப்படி கூறுகிறார்கள். மேலும் நம்முடைய தெளிவான வசனங்கள் இவர்களிடம் ஓதி காட்டப்படும் போது, நீங்கள் உண்மையாளர்கள் என்றால் எங்கள் முன்னோரை எழுப்பி கொண்டு வாருங்கள் என்று கூறுவதை தவிர வேறு எந்த ஆதாரமும் இவர்களிடம் இருப்பதில்லை. சுப்ஹானல்லாஹ். எவ்வளவு அழகான முறையில, தெளிவான முறையில நிராகரிக்கக்கூடிய மக்கள், மனோயுச்சியை பின்பற்றக்கூடிய மக்கள் பேசுவாங்க அப்படிங்கிறத அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனங்கள்ல எல்லாம் சொல்லி காட்டுறான் இல்லையா? தீமைகள் செய்தவர்களையும் நன்மை செய்தவர்களையும் சமமாவாங்களா? ஒரு நாள் சமமாக மாட்டாங்கல்ல. அப்போ அவங்க நினைச்சுக்கிட்டாங்களா எல்லாருக்கும் ஒரு முடிவுதான் கிடைக்கும்டு? நோ. கெட்ட மக்களுக்கு கெட்ட முடிவுதான் இருக்கு. இத அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வானம் பூமியை சத்தியத்தோட படைச்சிருக்கான். மனிதன் செய்த கூடிய கூலி அவனுக்கு கொடுக்கணுங்கிறதுக்காக. மக்கள் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. யாரும் நன்மை செய்தவங்க நன்மையை அனுபவிப்பாங்க. தீமை செய்தவர்கள் தண்டனை தான் கிடைக்கும். யாருக்குமே அநீதி இழைக்கப்பட மாட்டாது அப்படிங்கிறதுக்காக அல்லாஹ் அழகான முறையில இந்த துனியாவையும் வாழ்வையும் படைச்சிருக்கான், மரணத்தையும் படைச்சிருக்கான். அது மட்டும் இல்லாம இந்த மனோ இச்சையை கடவுளாக்கி கொண்ட மனிதனோட நிலை எப்படிப்பட்டதா இருக்கும்னு தெரியுமா? மிக மோசமா இருக்கும். அவனுடைய காதுகள்ல, கண்கள்ல, அவனுடைய இதயத்தில அல்லாஹ் முத்திரையிட்டுருவான். ஏன்னு சொன்னா இனி அவனுக்கு நேர்வழி கிடைக்காது. ஏன்னா அவன் மனோ இச்சையை பின்பற்றக்கூடிய மனோ இச்சையை கடவுளா எடுத்துக்கிட்டானா. அப்ப பாருங்க, அல்லாஹ் ரசூல் நமக்கு காட்டிய வழியிலதான் இருக்கணும். என் மனசு சொல்லுது, நான் என் மனசு சொல்ற மாதிரி நான் நடக்கிறேன். என் மனசு விரும்புது. மனசு எங்கேயோ கொண்டு போய் விட்டுரும். யார் இப்படி மனசு சொல்றதெல்லாம் கேட்டு நடக்கிறாங்களோ, அத எப்படி சிலைகளை கடவுள்களா எடுத்துக்கிட்டாங்க, எப்படி மற்றவைகளை கடவுள்களா எடுத்துக்கிட்டாங்க, அது மாதிரி உள்ளத்தை கடவுளாக எடுத்துக்கொண்டவர்களா சொல்றான் பாருங்க. தன்னுடைய மனோ இச்சையை கடவுளாக எடுத்துக்கொண்டவனை நபியே நீ பாத்தீங்களா? அவன் எல்லாத்துலயும் மாறு செய்யக்கூடியவனா இருக்கான். அவனுக்கு நேர்வழி காட்டுறது அல்லாஹ் அவனுக்கு தடுத்துட்டான். ஏன்னா முத்திரை வச்சுட்டான். இனி அவன் படிப்பினை பெற போறதே கிடையாது. எப்பயுமே நம்ம பார்க்கணும், மனசு விரும்புற மாதிரி, மனசு சொல்ற மாதிரி நான் நடக்கிறேன், என் மனசாட்சிக்கு நேர்மையா நடக்கிறேன், இப்படியெல்லாம் நம்ம சொல்லக்கூடாது. நம்ம ஒவ்வொரு மோமின்களும், இறைவனை அஞ்சக்கூடிய அடியார்களும் அல்லாஹ் இந்த விஷயத்துல என்ன சொல்லியிருக்கான், அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிகாட்டுதல் எப்படி இருக்கு, சரியாவுடைய சட்டங்கள் நமக்கு இந்த விஷயத்துல என்ன சொல்லுதுங்கிறத பார்க்கணும். எந்த விஷயத்தை செஞ்சாலும் சரி, படிப்பு விஷயத்துல இருந்தாலும் சரி, பிசினஸ் விஷயமா இருந்தாலும் சரி, திருமண விஷயங்களா இருந்தாலும் சரி, வாழ்வியல் மற்ற விஷயங்கள், எந்த குடுக்கல் வாங்கல் எதுவா இருந்தாலும் சரி, இந்த ஒவ்வொரு விஷயத்திலையும் அல்லாஹும் அல்லாஹ்வுடைய ரசூலும் நமக்கு எப்படி வழிகாட்டி இருக்கிறாங்க, அதன்படிதான் நடக்கணும். நம்ம மனம் விரும்புனதெல்லாம் செய்யக்கூடாது. அது தீமையின் பக்கம்தான் வழிகாட்டும்
அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அல்லாஹும் இங்க தெளிவா சொல்லி காட்டுறான். மேலும் இந்த மக்கள் சொல்றாங்க, இந்த வாழ்க்கைங்கிறது இந்த உலக வாழ்க்கை மட்டும்தான். இது இந்த கால ஓட்டத்துல நம்ம வாழ்ந்து மரணிக்கிறது மட்டும்தான் இருக்கு. வேற ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்றாங்க. இவங்க வெறும் கற்பனையின் அடிப்படையில பேசுறாங்க. இது உண்மை கிடையாது. நம்முடைய வசனங்கள் தெளிவான வசனங்கள் ஓதி காட்டும் போது நீங்க உண்மையாளர்கள் தான். நீங்க எங்களுடைய முன்னோர்கள்லாம் மூத்தா போயிட்டாங்கல்ல, அவங்க எல்லாம் எழுப்பிட்டு வாங்க. இதுக்கெல்லாம் எந்த ஆதாரமும் இல்லை அப்படின்ட்டு சொல்றாங்க. சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு பெரிய வழிகேட்டுல இருக்கிறாங்க பாருங்க. அடுத்தும் பார்ப்போம். நபியே, இவர்களிடம் கூறும், அல்லாஹுதான் உங்களை உயிர் வாழச் செய்கின்றான். பின்னர் அவனே உங்களை மரணமடைய செய்கின்றான். பின்னர் அந்த மரணமே நாளின் போது அவனே உங்களை ஒன்று திரட்டுவான். அந்நாளின் வருகையில் எந்த சந்தேகமும் இல்லை. எனினும் பெரும்பாலோர் அறிவதில்லை. வானங்கள் மற்றும் பூமியின் ஆட்சி அல்லாஹுக்கே உரியது. மேலும் மறுமை நாள் வந்துவிடும் போது அசத்தியவாதிகள் நஷ்டத்திலேயே கிடப்பார்கள். அந்நேரம் ஒவ்வொரு சமூகமும் முழந்தாளிட்டு விழுந்திருப்பதை நீர் காண்பீர். வாருங்கள், உங்கள் வினைச்சுவடியை பாருங்கள் என்று ஒவ்வொரு சமுதாயத்தினரும் அழைக்கப்படுவர். அவர்களிடம் கூறப்படும், நீங்கள் செய்து கொண்டிருந்த செயல்களுக்கு பிரதிபலன் என்று உங்களுக்கு கொடுக்கப்படும். இது நாம் தயாரித்த வினைச்சுவடி உங்கள் மீது மிகச் சரியாக சாட்சியம் அளித்துக் கொண்டிருக்கிறது. நீங்கள் செய்து வந்த செயல்களை நாம் எழுத செய்து கொண்டிருந்தோம். இனி எவர்கள் நம்பிக்கை கொண்டு நற்செயல்கள் புரிந்தார்களோ அவர்களை அவர்களின் அதிபதி தன் கருணையில் நுழைவிப்பான். இதுவே தெளிவான வெற்றியாகும். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் தாலா அவங்க சொன்ன இது கால ஓட்டத்தின்படிதான் நடக்குது. நமக்கு அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல. வேண்டாம், எங்க முன்னோரை எல்லாம் எழுப்பி கொண்டு வாங்க பாப்போம் அப்படின்னு சொன்னதுக்கு அல்லாஹ் பதில் சொல்றான். நபியே உங்கள்ட்ட சொல்லுங்க, அல்லாஹ் தான் உங்களை உயர்வு கொடுத்திருக்கான், அவன் வாழ வச்சிருக்கான், மரணமடையும் செய்யறான். அந்த நாள், அந்த மறுமை நாள் அவன் ஒண்ணு இருக்குது. கண்டிப்பா அது வந்தே தீரும். உங்களை அனைவரையும் உங்களுடைய முன்னோர்களை கொண்டு வாங்கன்னு சொல்றீங்களா? உங்களுடைய முன்னோர்கள், உங்களுடைய மூதாதையர்கள், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஆதி மனிதர் முதல் கொண்டு அத்தனை பேரையும் நான் கொண்டு வருவேன். அதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஆனா பெரும்பாலான மக்கள் அறியாத மக்களா இருக்கிறீங்க, தெரியாத மக்களா இருக்கீங்க, அறிவிலிகளா இருக்கீங்க, நம்பாத மக்களா இருக்கீங்க, நஷ்டமடைந்து போவீங்க. நம்பாத அத்தனை பேரும் அப்படிங்கறத அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லிட்டு, வானம் இந்த பூமியோட ஆட்சி அல்லாஹ்வுக்கு தான் சொந்தமானது. மறுமை நாள் வந்துரும் போது அசத்தியவாதிகள், நிராகரித்த மக்கள், பொய்யின் சொன்ன மக்கள், புறம் தள்ளி போன மக்கள் நஷ்டத்துல கிடப்பாங்க. அல்லாஹ் தஆலா சொல்றான், மறுமை நாள் உண்மை, மறுமை நாள் உண்மை. அந்த நாள்ல உங்களை கொண்டு வருவோம், அந்த நாள்ல இப்படி எல்லாம் இருக்கும். அது எப்படி இப்ப எத்தனை நாட்களுக்கு, எத்தனை ஆண்டுகளுக்கு சமமானதா இருக்கும் தெரியுமா? எவ்வளவு சொல்லியும் இன்னும் நம்பலனா வேற என்ன செய்ய முடியும்? அல்லாஹ் தஆலா சொல்றான், அந்த நாள்ல மறுத்தீங்கல்ல, அப்ப ஒவ்வொரு சமுதாயமும் அந்த மருத்துவங்க அனைவரும் முழந்தாளிட்டு மண்டி போட்டு அங்க நிப்பாட்டப்படுவாங்க. இங்க வாங்க, இல்லைன்னு சொன்னீங்களா அந்த நாளு, வந்து பாருங்க, இந்தாங்க உங்களுக்கு உங்களுடைய ரிசல்ட் பேப்பர், உங்களுடைய வினை சுவடி, இதையெல்லாம் உங்களுக்காக தயாரிச்சு வச்சிருக்கோம். அப்போ ஒவ்வொரு சமுதாயத்தையும் அழைச்சு அங்க கொடுக்கப்படும், சொல்லப்படும். நீங்க செஞ்சுக்கிட்டு இருந்தீங்கல்ல, என்னென்னலாம் செஞ்சீங்க, அதுக்குரிய பிரதிபலன் உங்களுக்கு கொடுக்கப்படும். இந்தாங்க உங்க சுவடிய, உங்க இப்ப வினை சுவடிய, உங்க ரிசல்ட் பேப்பரை, உங்க நடவடிக்கைகளை, நீங்க வாழ்ந்ததை, நீங்க பேசினதை, நீங்க கொடுத்தது வாங்கினது எல்லாம் செஞ்சதை எல்லாத்தையும் இங்க பாருங்க, சரியா நம்ம கணக்கிட்டு எழுதி வச்சிருக்கோம், இத பாருங்க அப்படின்னு அவங்களுக்கு சொல்லப்படும். அப்ப அவங்களுடைய நிலைமை எப்படி இருக்கும்? சூரா நபாவுடைய லாஸ்ட் வசனத்துல அல்லாஹ் சொல்லி காட்டுறான் அவங்களுடைய நிலைமை எப்படி இருக்கணும். இப்போ எடுத்து படிச்சு பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். அடுத்துடா, இனி நம்பிக்கை கொள்ளக்கூடிய மக்களுக்கு அல்லாஹ் தாலா எப்படிப்பட்ட கருணையை தர்றான் அப்படிங்கிறத இந்த இடத்துல சொல்றான் இல்லையா? நம்பிக்கை கொண்டு நல்ல செயல்கள் செஞ்சு வாழ்ந்தாங்கல்ல, இறைவன் சொன்னதை நம்பி, அந்த மறுமையை நம்பி, இது அப்போ அவங்கள ரப்புல் ஆலமீன் கருணையில நுழைவிப்பானா. இதுதான் வெற்றியில தெளிவான வெற்றின்னு அல்லாஹ் தாலா சொல்றான். யா அல்லாஹ், இந்த தெளிவான வெற்றி அடையக்கூடிய மக்களாக எங்கள் அனைவரையும் நீ ஆக்கி வை யா அல்லாஹ். அடுத்துடா, மேலும் எவர்கள் நிராகரித்தார்களோ அவர்களிடம் சொல்லப்படும், என்னுடைய வசனங்கள் உங்களிடம் மோதி காட்டப்படவில்லையா? ஆனால் நீங்கள் பெருமை அடித்தீர்கள், மேலும் குற்றம் செய்யும் மக்களாய் இருந்தீர்கள். மேலும் அல்லாஹ்வின் வாக்குறுதி உண்மையானது என்றும் மறுமை நாள் வருவதில் எவ்வித ஐயமும் இல்லை என்றும் சொல்லப்பட்டால், மறுமை என்றால் என்னவென்றே எங்களுக்கு தெரியாது, நாங்கள் வெறும் மோகம்தான் கொண்டிருக்கின்றோம், உறுதி கொள்ளக்கூடியவர்களாய் இல்லை என்று நீங்கள் கூறிக்கொண்டிருந்தீர்கள். அந்த நேரம் அவர்களுடைய செயல்களின் தீய விளைவு அவர்களுக்கு தென்பட்டுவிடும். மேலும் அவர்கள் எதை பரிகாசம் செய்து கொண்டிருந்தார்களோ அதுவே அவர்களை சூழ்ந்து கொள்ளும். மேலும் அவர்களிடம் கூறப்படும், நீங்கள் இந்நாளின் சந்திப்பை எப்படி மறந்திருந்தீர்களோ
அப்படியே இன்று நாம் உங்களை மறந்து விடுகின்றோம். உங்கள் இருப்பிடம் இனி நரகம்தான். மேலும் உங்களுக்கு உதவி செய்வோர் எவரும் இல்லை. உங்களுக்கு இந்த கதி ஏற்பட்டதற்கு காரணம் நீங்கள் அல்லாஹ்வின் வசனங்களை பரிகாசம் செய்து கொண்டிருந்தீர்கள். மேலும் உலக வாழ்வு உங்களை ஏமாற்றத்தில் ஆழ்த்தியிருந்தது. எனவே இன்று இவர்கள் நரகத்தில் இருந்து விடுவிக்கப்படவும் மாட்டார்கள். மன்னிப்பு கோரி உங்கள் அதிபதியின் ஒப்பை பெறுங்கள் என்று இவர்களிடம் கூறப்படவும் மாட்டாது. வானங்கள் மற்றும் பூமியின் அதிபதியும் அகிலத்தார் அனைவரையும் பரிபாலிப்பவனும் ஆகிய அல்லாஹுக்கே புகழ் அனைத்தும். வானங்களிலும் பூமியிலும் பெருமை அவனுக்கே உரியதாகும். மேலும் அவன் மிகவும் வல்லமை மிக்கவனாகவும் நுண்ணறிவாளனாகவும் இருக்கின்றான். அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரா ஜாசியாவுடைய முடிவு எவ்வளவு அற்புதமா அழகா சொல்லி காட்டி முடிக்கிறான் பாத்தீங்களா? இதுக்கு மேல நமக்கு படிப்பினையும் அறிவுரையும் வேற யாராச்சும் நமக்கு சொல்ல முடியுமா? அல்லாஹ் தாலா சொல்லி காட்டுறான். நீங்க மறுமைய மறுத்தீங்க, நீங்க நிராகரிச்ச மக்களா இருந்தீங்க, வசனங்கள் ஓதி காட்டப்பட்டா பெருமை அடிச்சு தெரிஞ்சீங்க, குற்றம் செய்யக்கூடிய மக்களா இருந்தீங்க. அல்லாஹ்வுடைய வாக்குறுதி உண்மையானது, மறுமை நாள் வர்றதுல எந்த சந்தேகம் இல்லைன்னு சொன்னாலும் நாங்க அதை நம்பாத மக்களா இருக்கோம், அதெல்லாம் வெறும் கற்பனைன்னு சொல்றோம்னு சொல்லிக்கிட்டு இருந்தீங்கல்ல. அந்த நேரம் உங்களுக்கு இப்போ இந்த பாருங்க, அந்த நேரம் வந்துருச்சு. உங்களுடைய தீய விளைவு, உங்களுடைய பரிகாசம் அதெல்லாம் உங்களை சூழ்ந்துகிட்டுருச்சு. வாங்க, இந்த சந்திப்பத்தானே நீங்க மறந்து வாழ்ந்தீங்க. இன்னைக்கு நாம உங்களை மறந்துட்டோம். செவிடன் காதுல ஊதின சங்கு மாதிரி சொல்ல அலட்சியப்படுத்துனீங்கல்ல, நீங்க கேலியும் கிண்டலும் செஞ்சீங்கல்ல, இன்னைக்கு நம்ம உங்களை மறந்துட்டோம். இன்னைக்கு உங்களோட இருப்பிடம் என்ன? நரகம்தான். நீங்க உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய யாரையும் இன்னைக்கு பார்க்க மாட்டீங்க. யாரையெல்லாம் கூப்பிட்டீங்களோ அவங்கள கூப்பிட்டு பாருங்க, யாருமே வர மாட்டாங்க. எந்த நண்பனும் இருக்க மாட்டான், எந்த தெய்வமும் இருக்காது. யாரு உதவி செய்வாங்கன்ட்டு போய் கபூர்ல போய் நின்றீங்களோ, ஷேகுமார் தங்கள்மார்களுக்கு அள்ளி கொடுத்தீங்களோ, அவங்க கால்ல போய் விழுந்தீங்களோ, அவங்களுக்காக எல்லாமே படையல் பண்ணது மாதிரி, மற்ற மக்கள் பண்ணது மாதிரி நீங்களும் பண்ணீங்களோ, இன்னைக்கு யாராச்சும் வருவாங்களா? எந்த ஷேக் வருவாரு? எந்த தங்கள் வருவாரு? எந்த உதவியாளர் வருவாங்க? எந்த தெய்வம் வரும்? எந்த கடவுள் வரும்? எந்த சிலை வரும்? யாரும் உதவி செய்ய வரமாட்டாங்க. எந்த நண்பர்களுக்கு பின்னாடி போனீங்களோ, எந்த நண்பன் உங்களை வழிகேட்டுல இழுத்துட்டு போனானா, வா மச்சான் இப்ப என்ஜாய் பண்றதை விட இப்ப என்ன இருக்குது? ஆனா இந்த உலகத்துல படைக்கப்பட்டது என்னப்பா? இது வேணாங்கிற, அது வேணாங்கிற, இது ஹலாலுங்கிற, இது ஹராம்ங்கிற, என்னத்தான் செய்யறதுக்கு வச்சிருக்க? எதுக்குதான் நம்ம இந்த உலகத்துல பிறந்திருக்கோம்? ஒரு என்ஜாய்மெண்ட்டுமே இல்லாம இந்த பிள்ளைங்க பாவமா இல்ல? இந்த குடும்பத்தார்களை பாவமா இல்ல? வாங்க, ஆம்பளை பொம்பளை கலந்து இருந்தா என்ன? அவங்க ஆம்பளை, நம்ம பொம்பளை, இதை தவிர வேற என்ன இருக்குது? பாரு, உனக்கும் கை எனக்கும் கை, இதுல தொடுறதுனாலயே பிடிக்கிறதுனாலே ஹக் பண்றதுனால என்ன இருக்கு? என்னென்னலாம் சொல்றாங்க. அல்லாஹ் பாதுகாக்கணும். இப்படி எல்லாம் மறந்து வாழ்ந்தீங்கல்ல, இன்னைக்கு நம்ம உங்களை மறந்துட்டோம். இனி உங்களுக்கு இந்த நரகம் தான். இங்க உதவி செய்யறதுக்கு உங்களுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. இந்த கதி எப்படி வந்துச்சு? நீங்க செஞ்ச தீமையினால வந்துச்சு. நம்முடைய இந்த கதி, இந்த நிலைமை உங்களுக்கு எப்படி ஏற்பட்டுச்சு? நம்முடைய வசனங்களை பரிகாசம் செஞ்சீங்க. அதனால இந்த உலக வாழ்க்கை உங்களை ஏமாற்றத்துல ஆழ்த்திருச்சு. இன்னைக்கு உங்களுக்கு நரகம் தான் கூலியா இருக்கு. நீங்க இன்னைக்கு மன்னிப்பு தேடினால மன்னிப்பானா? உங்களை யாராச்சும் காப்பாத்த முடியுமா? அவனோட மஹப்பத்து உங்களுக்கு கிடைக்குமா? நிச்சயமா கிடைக்காது. இவ்வளவு அழகா உறுதியா டிக்ளேர் பண்ணி சொன்னதுக்கு பின்னாடியும் நிராகரிச்சுட்டு போனா, நிஜமாவே அவங்க படிக்கிற படிப்பு தானா? நிஜமாவே அது அறிவை கொடுக்குதா? பகுத்தறிவு எங்க போச்சு? அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர். அல்லாஹ் பாதுகாக்கணும். அடுத்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், வானம் பூமியோட அதிபதி, அகிலத்து இந்த உலகத்து மக்கள் அனைவரையும் பரிபாலிக்கக்கூடிய அல்லாஹுக்குத்தான் எல்லா புகழும். எல்லாத்துடைய ரப் அவன்தான், எல்லாத்துடைய எஜமானனும் அவன்தான், எல்லா அதிகாரமும் கொண்டவன் அவன்தான், அவனுக்குத்தான் எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் தஆலா சொல்லிட்டு சொல்றான், வானம் பூமியில பெருமை அவனுக்குத்தான் உரியது. நீங்க பெருமையா அடிக்கிறீங்க. சொத்து இருக்கு, சுகம் இருக்கு, பதவி இருக்கு, பட்டம் இருக்கு, இன்னைக்கு எல்லாமே இருக்கு, ஆட்சி இருக்கு, அதிகாரம் இருக்கு, வலிமை இருக்கு, எங்களால எல்லாமே செய்ய முடியும், கண்ணு அசைவுல எல்லாத்தையும் வச்சிருக்கோம்னு சொல்றீங்க. வாங்க, உங்களுடைய நிராகரிச்சு வாழ்ந்த காரணத்தினால உங்களுக்கு எவ்வளோ பெரிய தண்டனையும் அவமானமும் கேவலமும் இழிவும்
எந்த உதவியும் செய்யறதுக்கும் ஆள் இல்லாம, ரெக்கமெண்ட் பண்றதுக்கும் ஆள் இல்லாம தவிப்பீங்களே, அந்த நிலைமையும் வந்து பாருங்க. ஆனா இந்த வானம் பூமிக்கு ஆட்சி அதிகாரத்துக்கு பெருமைக்கு உரியவன் நான் தான். நான் எப்படிப்பட்டவன் தெரியுமா அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்லிட்டு, அசீசுல் ஹக்கீம், நான் வந்து வல்லமை மிக்கவனா இருக்கேன், நுண்ணறிவாளனா இருக்கேன், அதே நேரத்துல கருணை செய்யக்கூடியவனா இருக்கேன். என்னுடைய கருணையின் காரணமா தான் இந்த வேதத்தை தேர்ந்தெடுத்து உங்களுக்கு பாக்கியமுள்ள இரவுல இறக்கி அதை அழகான முறையில உங்களுக்கு வழிகாட்டி சொல்லிக்காட்டி வாழ்ந்தும் காட்டக்கூடிய கருணைமிக்க தூதரை, இரக்கமிக்க தூதரை, அன்பான தூதரையும் நான் அனுப்பி உங்களுக்கு நீங்க உடனே மறுத்தப்போ, பரிகாசம் செஞ்சப்போ உடனே அப்படி மென்ன புடியா, குறவல புடியா, இன்னைக்கு கவர்மெண்ட் வந்து புடிச்சா அப்படி விலங்கு மாட்டி கொண்டு போதே, அந்த மாதிரி உடனே எல்லாம் தண்டிக்கல. உங்களுக்கு தேவையான இந்த விஷயத்துல திருந்த மாட்டீங்களா, இந்த விஷயத்துல மாறிட மாட்டீங்களான்னு சில சோதனையை கொடுத்தோம், சில நோய்களை கொடுத்தோம், சில படிப்பினைகளை கொடுத்தோம். அப்பையும் திருந்தாத போது, நீங்க மறுத்த போது நம்ம மறந்துட்டோம் உங்களை. இன்னைக்கு போங்க இந்த தண்டனையின் பக்கம், இன்னைக்கு இந்த வேதனையின் பக்கம் போங்க. ஆனா அது நீங்க செஞ்சதுதான், நீங்க மறுத்ததுதான், உங்களுடைய அநியாயம் தான் இன்னைக்கு இந்த இடத்துல கொண்டு வந்து தள்ளுதுங்கிறத எவ்வளவு தெளிவா அந்த மக்கள் பேசக்கூடியதை நிராகரிக்கக்கூடியது, நாங்க அதெல்லாம் நம்பலன்னு சொல்லக்கூடியது விஷயத்தையெல்லாம் தான் அப்படியே ரீல் மாதிரி, படம் மாதிரி கண்ணு முன்னாடி ஓடுறது மாதிரி காட்டுறான். ஆனா அதே நேரத்துல இறைவனை அஞ்சக்கூடியவர்களுக்கு அல்லாஹு தாலா சுப்ஹானஹு தஆலா நரகத்திலிருந்து பாதுகாப்பான். அழகான ஒரு சுவன சோலைகள்ல நீரார்கள் ஓடக்கூடிய ஊற்றுக்களுக்கு நடுவுல வாழச் செய்வான். பட்டாடைகள் அணிவிப்பான். அவங்க எதிரெதிரே உட்கார்ந்து பேசிக்கிட்டு சுகமா இன்பமா அணிவிப்பாங்க. இதுதான் வெற்றி, சிறந்த வெற்றி. உங்களுடைய எச்சத்தின் காரணமா உங்களுடைய நண்பன் யாரு தெரியுமா? கருணை மிக்க இறைவன். சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு அற்புதமா இறை நம்பிக்கையாளர்களுக்கும் ஒரு சுப செய்தி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான். யா அல்லாஹ், இந்த சுப செய்திக்கு உரிய மக்களாக எங்களையும், எங்களுடைய வாரிசுகளையும், உற்றார் உறவினர்களையும், உடன்பிறப்புகளையும், நண்பர்களையும், யா அல்லாஹ், உலக முஸ்லிம்கள் அனைவரையும் யா அல்லாஹ் இப்படிப்பட்ட சுப செய்திக்கு உரிய வெற்றி அடையக்கூடிய மக்களாக நீ ஆள் புரிவாயாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன்.